ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளுடன் அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. ஜனவரி 6ஆம் தேதி போராட்டம் அறிவித்திருக்கும் நிலையில் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களுடன் அமைச்சர் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். பழைய ஓய்வூதிய திட்டம், காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் குழு பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு கண்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். விவரங்கள் கண்ணன். அரசு ஊழியர்களுக்கு பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். அரசு துறைகளில் காலியாக உள்ள லட்சக்கணக்கான பணியிடங்களை நிரப்ப வேண்டும். ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும். சிறப்பு காலமுறை ஊதியம், தொகுப்பு நேரத்தில் பணியாற்றும் அரசு ஊழியர்களுக்கு நிரந்தர பணி வழங்க வேண்டும் மற்றும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் ஜனவரி 6ஆம் தேதி முதல் ஜாக்டோ ஜியோ மற்றும் போட்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பாக கடந்த 22ஆம் தேதி அமைச்சர்கள் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எந்தவித முடிவும் எட்டப்பட நிலையில் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் 2வது கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள அமைச்சர் ஏவா வேலு அறையில் அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் தங்கம் தென்னரசு தற்போது முதல் கட்டமாக போட்டோ ஜியோ அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அடுத்த சில நிமிடங்களில் ஜாக்டோ ஜியோ அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தையில் அவர்களின் கோரிக்கை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். மேலும் போராட்டம் தொடர்பாகவும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால், அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் தொடர்பாக மூத்த IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு அந்த அறிக்கையை அளித்துள்ள நிலையில் அந்த அறிக்கை தொடர்பாகவும் அந்த சங்கத்தினரும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விரிவாக விளக்கம் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு ஜனவரி 6ஆம் தேதி போராட்டம் நடத்துவதா இல்லையா என்பது தொடர்பாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மற்றும் போட்டோ ஜியோ அமைப்பினர் செய்தியாளர்களை சந்தித்து விரிவாக விளக்கம் அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.